வேதாகமம் ஒரு ராஜ்யத்தை பற்றியது. ராஜாவின் பிள்ளைகள், அரசு குடும்பம் இப்ப ஒரு ராஜ்யத்தை பற்றியது. ராஜ்யம் என்பது ரொம்ப முக்கியமான சொல்லு. ராஜ்யம்னு சொன்னோன்னு அது ஒரு மதம்னு நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் வேதத்தை எதா பாக்குறாங்க, மத புத்தகமா பாக்குறாங்க. கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை நாம கிறிஸ்தவ மதம்னு ஏன் மாற்றி வச்சிருக்கோம்? ராஜ்யம்னு சொல்லும் போது அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு நாடு. ராஜ்யம்னு சொல்லும் போது என்னது? ஒரு நாடு. வேதத்துல வாசிக்கும் போது ராஜ பிள்ளைகள், அரசு குடும்பம், ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யத்துல ஒரு நாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதத்துல இருக்கிற சொற்கள் எல்லாம் ராஜ்யத்தின் சொற்கள், கிங்டம் வேர்ட்ஸ், கிங்டம் டேர்ம்ஸ். அதனாலதான் மக்களுக்கு இயேசு போதிக்கும் போது ஏன் புரியலன்னா, அவங்களுக்கு ராஜா என்ற ஒரு விஷயம் தெரியா, ராஜ்யம் என்ற விஷயம் தெரியாது, அரச குடும்பம் தெரியாது. அதனால இயேசு பேசுற விஷயங்கள் ராஜ்யம் தான் அவங்களால புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அதுலயே ஊறி போய் இருக்கனால அவங்களுக்கு ராஜ்யம், ராஜா, அரச குடும்பம் புரியுது. அதனாலதான் நாம கூட இன்னைக்கு இந்த வேதத்துல இருக்க உண்மைகளை புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த காலத்துல இருந்தே ஜனநாயகம், ஒருவித அரசியல். எந்த அரசியல்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஜனநாயகத்துக்குரிய அரசியல் முறைமையில இருக்கிறனால கிங்டம் புரிய மாட்டேங்குது. மனிதன் தன்னுடைய வீழ்ச்சியினால தான் ஒரு ராஜா என்ற உன்னத அடையாளத்தை மறந்து போயிட்டான். உலக நன்மை தீமை அறிவினால ஆட்கொள்ளப்பட்டு கவலைகளுக்கு அடிமையாகிட்டான். வெறும் அன்றாட வாழ்க்கையோட கடமைகளுக்காகவே வாழ்கிறவனா, தன் வாழ்க்கைய நோக்கம் இல்லாதவனாக வாழ்க்கைய கொண்டு மாறி போயிட்டான். இயேசு பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்ததுல மெயின் நோக்கம், அதன் மூலம் அடிமையாய் கிடந்த மனிதனை மீண்டும் அரியணையில ஏற்றி, மகனே, நீ வெறும் அடிமையோ அல்லது சாதாரண குடிமகனோ அல்ல, நீ ஒரு ராஜா, எழுந்து நில், உன் பரலோக மகாராஜாவோடு சேர்ந்து இந்த பூமியை ஆளுவதற்குரிய ஜெபத்தை ஏறெடு. அந்த சிந்தையை தரித்துக்கொள். நம்முடைய துளைந்து போன நம்முடைய ராஜரீக பொறுப்பை, ராயல் ஸ்டுவர்ட்ஷிப்பை நமக்கு நினைப்பூட்டுகிறார் இந்த பிரேயர். இன்றைக்கு நம்முடைய நிலை என்னது? நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய இரத்தத்தினால இன்றைக்கு நம்முடைய பிதாவுக்கு முன்னாடி, அவருடைய பிதாவாகிய நம்முடைய பிதாவுக்கு முன்னாடி யாரா நம்மளை நிலைத்திருக்காரா, நிப்பாட்டி வச்சிருக்காரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும்.